குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் இளம் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. டாக்டர்கள் கொந்தளித்ததால் மேற்குவங்க முதல்வர் மம்தா சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தார். அடுத்த 7 மணி நேரத்தில் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான். கிரைம் சீனில் அவன் நுழைந்த சிசிடிவி காட்சி, ஸ்பாட்டில் அவன் விட்டுச் சென்ற ப்ளூடூத் ஹெட்செட், அவனது ஷூவில் இருந்த இரத்தக்கரைதான் சஞ்சய் ராயை சிக்க வைத்த முக்கிய ஆதாரங்கள். பெண் டாக்டர் நகை இடுக்கில் இருந்த இரத்தக்கரை மற்றும் தோலில் சஞ்சய் ராய் டிஎன்ஏ இருந்தது. இதுவும் அவனுக்கு எதிரான அதிமுக்கிய எவிடன்ஸ். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிக்காவிட்டால் வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிடுவேன் என்று லோக்கல் போலீசாருக்கு மம்தா கெடு விதித்திருந்தார். ஆனால் அந்த கெடு முடிய 5 நாள் இருந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவிட்டது கொல்கத்தா ஹைகோர்ட். காரணம், இந்த சம்பவத்தில் யாரும் கற்பனையை செய்ய முடியாத அளவு பல திருப்பங்களும் மர்மங்களும் இருப்பதுதான். அப்படி என்னென்ன மர்மம் நிலவுகிறது என்பதை பார்க்கலாம். சம்பவத்தன்று அதிகாலை 3 to 6 மணிக்குள் பெண் டாக்டர் இறந்திருக்க வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது. அதிகாலை 4 மணி அளவில் பெண் டாக்டர் இருந்த செமினார் ஹாலுக்குள் சஞ்சய் ராய் நுழைந்தான். 45 நிமிடம் உள்ளே இருந்தான் என்கிறது சிசிடிவி ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், சிசிடிவி காட்சி ஆதாரம் ஒத்துப்போகிறது. இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்தான் மர்மமாக இருக்கின்றன. அதிகாலையில் கொல்லப்பட்ட பெண் டாக்டர் சடலத்தை காலை 7:30 மணிக்குத்தான் ஊழியர்கள் பார்த்தனர். உடனே மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் போனது. அவர்கள் மறுநொடியே போலீசுக்கும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. மாறாக 10:10க்கு தான் மருத்துவமனை புறக்காவல் நிலையத்திற்கே தகவல் தெரிவித்தனர். அங்கிருந்து தால போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போனது. உடனே போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். 10:53க்கு தான் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லை என்று மருத்துவமனை கூடுதல் சூப்பரண்ட் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் 20 நிமிடம் கழித்து மீண்டும் அவரே பெற்றோருக்கு போன் செய்துள்ளார். உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறினார். இதை கேட்டு பெற்றோர் கதறினர். இதற்கிடையே 11:30 மணிக்கு போலீஸ் உயரதிகாரிகள் மருத்துவமனையை அடைந்தனர். சம்பவம் நடந்த செமினார் ஹால், பெண் டாக்டர் சடலத்தை ஆய்வு செய்தனர். மருத்துவமனைக்கு மதியம் 1 மணிக்கு பெற்றோர் வந்தனர். அப்போதுதான் மகள் கொலை செய்யப்பட்ட தகவல் பெற்றோருக்கு தெரிந்தது. உடனடியாக மகள் சடலத்தை பார்க்க அவர்களை அனுமதிக்கவில்லை. அந்த நேரம் தடயவியல் நிபுணர்கள் செமினார் ஹால் மற்றும் சடலத்தில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். 1:10 மணிக்கு மகள் சடலத்தை பார்க்க பெற்றோர் அனுமதிக்கப்பட்டனர். பல சந்தேகங்கள் இருந்ததால் மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்த வேண்டும் என்று மாலை 3:55 மணிக்கு பெண் டாக்டரின் அப்பா கோரிக்கை வைத்தார். 4:20 மணிக்கு மாஜிஸ்ட்ரேட் வந்து ஆய்வு செய்து விசாரித்தார். 5:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது. 6:10 மணி முதல் 7:10 மணி வரை போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. இதில் போலீஸ் தனது ரோலை சரியாக செய்திருந்தாலும் மருத்துவமனை நிர்வாகம் பல விஷயங்களில் மர்மமான முறையில் நடந்து கொண்டது. இவ்வளவு பரபரப்பான மருத்துவமனையில் மர்மமான முறையில் டாக்டர் இறந்திருப்பதை உறுதி செய்த பிறகு உடனே போலீசில்தான் நிர்வாகம் புகார் செய்திருக்க வேண்டும். ஆனால் 2.5 மணி நேரம் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பிறகுதான் போன் செய்தனர். இவ்வளவு தாமதம் ஏன் என்று தெரியவில்லை. கொல்லப்பட்டது வேறு யாரோ அல்ல, தங்கள் மருத்துவமனை டாக்டர். அப்படி இருந்தும் எதற்காக மருத்துவமனை நிர்வாகம் இப்படி நடந்து கொண்டது என்ற கேள்வி நீடிக்கிறது. பெற்றோருக்கும் தாமதமாக தகவல் தெரிவித்ததோடு உண்மையையும் மறைத்திருக்கின்றனர். முதலில் மகளுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னதை கூட பெற்றோர் பதட்டப்படாமல் வருவதற்காக கூறியிருக்கக்கூடும் என கருதலாம். ஆனால் அடுத்த 20 நிமிடத்தில் மீண்டும் போன் செய்து பெண் டாக்டர் தற்கொலை செய்து கொண்டதாக ஏன் கூற வேண்டும் என்பதும் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. சஞ்சய் ராய் தான் கொலையாளி என்று கிடைத்த ஆதாரங்களை வைத்து போலீசார் கைது செய்துவிட்டனர். ஆனால் பெண் டாக்டர் உடலில் அவ்வளவு கொடூர காயங்கள், இதை ஒரு ஆளாக செய்திருக்க முடியுமா என்பது அடுத்த சந்தேகம். இதற்கு வலு சேர்ப்பது போல் பிரேத பரிசோதனை அறிக்கை ரிப்போர்ட்டில் முக்கிய தகவல் இருந்தது. அதாவது பெண் டாக்டர் உடலில் 151 கிராம் திரவம் இருந்தது என்கின்றனர். எனவே இதில் பல நபர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் அதிர வைத்துள்ளது. இவ்வளவு மர்மம் நீடிப்பதால் தான் மருத்துவமனை நிர்வாகத்தை ஹைகோர்ட் லெப்ட் ரைட் வாங்கியது. உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றியதும் இதற்குத்தான். இப்போது சஞ்சய் ராய் சிபிஐ கஸ்டடியில் உள்ளான். அவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது. அவன் வாய் திறந்தால் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அதேபோல் மருத்துவமனை வளாகம், செமினார் ஹால் உள்ளிட்ட இடங்களை முழுமையாக பார்வையிடவும், சிசிடிவி காட்சிகளை முழுமையாக ஆய்வு செய்யவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதிலும் சில திருப்பங்கள் ஏற்படலாம்.